பொறுத்தது போதும் பொங்கி எழுடா பாலகுமாரா அப்படிங்கிற மாரி ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்கள் வந்து சைபர் கிரைமையே டைரக்ட்டா டாக் பண்ணி ஒரு போஸ்ட் ஒண்ணு வந்து போட்டிருக்கிறாரு. ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணாங்கங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த பொண்ண வீடியோ கால்ல நியூடா பேசினதா எடிட் பண்ணி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடிய டாக் பண்ணி இந்த டேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருக்கிறாரு. கூடவே சைபர் கிரைம வந்து டாக் பண்ணி தயவு செஞ்சு ஏதாச்சும் உயிர் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எச்சங்க ஒருத்தனையாச்சும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் போட்டிருக்கிறாரு. கைண்ட்லி ரிப்போர்ட் திஸ் ஐடி அண்ட் இந்த மாதிரி ஈனப்பிறவிகள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ பொண்ணுங்க கமெண்ட் பண்ண வேண்டாம். அந்த பொண்ணுங்க பயலுக பொண்ணுங்க கிட்ட தான் வீரத்தை காட்டுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பத்தி வந்து மணி அவர்கள் அவருடைய சோசியல் மீடியா பேஜ் ஆன ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாரு. பிளஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம 2 மேஜர் மிஸ்டேக் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நாளா இந்த டயலாக்க பண்ணணும்னு ஆசை. ஆனா லேட்டா வீடியோ எடுக்க போயிட்டோம். டக்குன்னு வெளிச்சம் போயிருச்சு. அந்த பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் மிஸ்டேக்ஸ் இல்லாம எடுக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணி ஒரு வீடியோ ஒண்ணு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. விஐபி படத்துல தனுஷ் அவர்கள் வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு அழகான ஒரு டயலாக் ஒண்ணு வந்து சரமாரியா வந்து பேசியிருந்திருப்பாரு. அந்த ஒரு டயலாக் தான் இந்த இடத்துல அவரும் வந்து ட்ரை பண்ணி வந்து போட்டிருந்தாரு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு கீழ கூட வந்து நெறைய பேர் வந்து அவருடைய வீடியோ பத்தி பேசுறதும், வீடியோ லிங்க் கேட்கிறதும், அவர பத்தி நெகட்டிவா பேசுறதும் தான் நெறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த பிரச்சனைய பத்தி வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த பிரச்சனையானது வந்து போயிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற வகையில தான் இந்த பிரச்சனையானது இன்னுமே வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே சைபர் கிரைம்ல அவர் கேஸ் குடுத்திருக்கிறேன், லிங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னத வச்சு அவங்க சைடு இருந்து ஒரு நடவடிக்கை எடுத்து யார் அந்த உண்மையாலுமே வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்கங்கிறத சொல்ற வரைக்கும் இந்த பிரச்சனையானது இப்படிதான் போயிட்டு இருக்க போகுது.